السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய ஓர் வசனத்தில் இந்த அல் குர்ஆனின் மகத்துவத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِّنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جعلناه نورا نهدي به من نشاء من عبادنا وإنك لتهدي إلى صراط مستقيم وكذلك أوحينا إليك روحا من أمرنا. அல்லாஹ் இந்த வசனத்தில் அல் குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான். ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான் தெரியுமா? அர்-ரூஹ் இந்த உடல் நிலை பெற்று இருப்பதற்குரிய காரணம். அர்-ரூஹ் இல்லாமல் எந்த ஒரு உடலும் எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ முடியாது. ரூஹ் உடலிலிருந்து சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது, அது மையத்தாக ஆக்கப்படும். அதுபோல்தான் அல் குர்ஆன் ரூஹுல் குலூப். அல் குர்ஆன் உள்ளத்துடைய உயிர் அது. அல் குர்ஆன் சிந்தனையின் உயிர் அது. அல் குர்ஆன் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் அது. எப்படி உடலிலிருந்து ரூஹ் சென்று விட்டால் அந்த உடல் மையத்தாக மதிப்பற்றதாக மாறுமோ, அது போன்று ஒரு மனிதன் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டால் அவனுடைய உள்ளம் மையத்தாக, அவனுடைய சிந்தனை மையத்தாக, அவனுடைய உடல் மையத்தாகவே கருதப்படும், மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கூறுகிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِّنْ أَمْرِنَا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளிலிருந்து வஹீயின் மூலமாக இந்த ரூஹை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ. இந்த குர்ஆனாகிய இந்த ரூஹ் இறக்கப்படுவதற்கு முன்னால் நபியே, உங்களுக்கு குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது, உங்களுக்கு அல்லாஹ்வின் புத்தகம் என்றால் என்னவென்று தெரியாது, உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா, அல்லாஹ் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். ஆம், இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக, வெளிச்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. இந்த வெளிச்சமாகிய இந்த குர்ஆனை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறீர்கள். எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ரூஹ் என்கிறான், குர்ஆனை நூர் என்கிறான், குர்ஆனை ஹுதா என்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளியே வர முடியாது. நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது. இந்த குர்ஆனை யார் ஒருவன் புறக்கணித்தானோ அவன் ரூஹ் இல்லாதவன், அவன் வெளிச்சத்திலிருந்து தூரமாபவன், அவன் நேர்வழியிலிருந்து தூரமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் கூறுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் எம்முடைய நினைவை, எம்முடைய திக்ராகிய இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்வை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவர்களை கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற இந்த குர்ஆன், இதை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு தயாராகுங்கள், இதை ஓதுவதற்கு தயாராகுங்கள். இறந்து கிடக்கும் உள்ளத்திற்கும் இறந்து கிடக்கும் சிந்தனைக்கும் இறக்கப் போகிற எம்முடைய உயிருக்கும் உயிர் கொடுப்பதற்காக இந்த குர்ஆனை ஓதி மனனம் செய்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும். இந்த வசனத்தை விளங்கி வாழ்வில் செயல்படுத்துவோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.